வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலி புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை நம் காதல் நாணலொன்றோ. கதையின் குரலாய் நான் ஆர்.ஜே. காமாட்சி. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். நாணல் 8. மடியில் கிடக்கும் புத்தகத்தோடு ஒன்ற முடியாமல் உப்பருகே முடிவில் இருக்கும் தேக்குமர ஊஞ்சலில் அமர்ந்தபடி இலக்கின்றி வெறித்துக் கொண்டிருந்தாள் பொற்றாமரையாள். அவள் அருகே வந்து யாரோ அமர்ந்ததில் ஊஞ்சல் அசையவும் நிலை வந்தவள் தன்முன் நீட்டப்பட்ட பழச்சாற்றை கண்டாள். இத நீங்க தான் இப்ப குடிக்கணுமாட்டிருக்கு என்று தாமரையால் கூற, முழுகாம இருக்கவங்க தான் பழச்சாறு குடிக்கணும்னு சட்டம் இல்லைங்க சித்தி என்று திலகா கூறினாள். முதல் அண்ணனின் இரண்டாம் மருமகள், எனக்கு வேணாம் திலகா, நீ குடி என்று தாமரையால் கூற, சரிதான் அக்கா அதையே குடிக்கட்டும், நீங்க இத குடிங்க என்று இன்னொரு பழசாறு குவளையுடன் அங்கை வந்தாள். அதில் லேசாய் புன்னகைத்த திலகா, இந்தா வந்துடுச்சுல, வாங்கி குடிங்க என்று கூறி, உனக்கெங்க அங்கை என்று வினவ, நான் குடிச்சு போட்டுதான் இவங்களுக்கு எடுத்து வந்தேனுங்கக்கா என்றாள். அங்கையிடமிருந்து குவளையை வாங்கிய தாமரையால், உனக்கு ரிசல்ட் எப்போ வருது அங்கை என்று வினவ, அத்தைக்கும் மருமவனுக்கும் இத விட்டா வேற கேள்வியே இல்ல போல. இப்பதான் அவரு கேட்டு போட்டு கிளம்புனாரு. அதுவரை இன்னும் நான் கிடக்குது சித்தி என்றாள். அங்கையை ஜாதகம் காட்டிதான் படிக்கும் போது கல்யாணம் செய்து வைத்தனர். அவளை திருமணம் செய்ததோடு அவள் பொறுப்பையும் தனதாக்கிக் கொண்ட ஆருத்ரன் அவளது இளநிலை பட்டப்படிப்பை முடிக்க வைத்ததோடு இல்லாமல் மேற்படிப்பும் படிக்க வைக்கிறான். இன்னுமே ஒரு பருவ படிப்பு மிச்சம் இருப்பதால்தான் அவர்களது குழந்தை செல்வத்தினை தள்ளி வைத்திருக்கின்றனர் என்பதை புரிந்து கொண்டு அனைவரும் அது குறித்து கேட்காமல் நாகரிகமாகவே நடந்து கொள்வர். அதற்கு காரணமும் பொற்றாமரையால்தான். உறவினர் வீட்டு பெண் ஒருவருக்கு திருமணம் முடிந்து 2 வருடங்களாய் குழந்தை இல்லாததை பற்றி அர்ச்சனாவும் அம்பிகாவும் பேசிக் கொள்வதை கேட்டவள், அது நாகரிகமற்ற செயல் என்று பொரிந்து தள்ளினாள். அவளுக்கு பிடிப்பதில்லை என்பதற்காகவே அச்செயல் துறந்து நாகரிகத்தை பழகிக் கொண்டனர் அப்பெண்மணிகள். தாமரையால் மடியில் கிடக்கும் புத்தகத்தை எடுத்து பார்த்த அங்கை, எப்படிதான் சித்தி இம்புட்டு பெரிய புஸ்தகம் எல்லாம் படிக்கீங்க? பாடம் படிக்கவே அழ வருது எனக்கெல்லாம். கதையெல்லாம் பொறுமையா எப்படிதான் படிக்கீங்களோ என்று கேட்க, இது பாடம் போல இல்ல அங்க. நிகழ் உலகத்திலிருந்து உன்னைய வேறெங்கான கூட்டிக்கிட்டு போயிடும் என்று திலகா கூறினாள். அவளும் புத்தக விரும்பி என்பதால் அதை ரசித்து கூறிட, மெலிதாய் புன்னகைத்த தாமரையாளுக்கு அழையா விருந்தாளியாய் அந்நினைவுகள் உதித்தன. கிட்டத்தட்ட அவளது 2ஆம் கல்லூரி ஆண்டு முடியும் தருவாய் அது. இருவரும் தங்களை பற்றிய விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ள முயலவே இல்லை என்றாலும் தங்களின் சந்தோஷங்களை பகிர்ந்து அதில் சந்தோஷம் அடையும் அளவு நெருங்கி வந்திருந்தனர். அன்று அவர்கள் படித்த ஒரு புத்தகத்தினை பற்றிய சூடான விவாதம் ஓடிக்கொண்டிருந்தது. பரிசனத்தினால வர காதல் எப்படி நிலைச்சு நிக்கும் என்று ஆதி வருணேஸ்வரன் கேட்க, ஏன் நிலைக்காதுன்னு சொல்லுதீங்க சீனியர் என்று கேட்டாள். ஆமா, இன்னைக்கு அவன் மேல பாவப்பட்டு கரிசனத்தினால உருவாகிற காதல் நாளைக்கு அந்த நிலம் மாறினதும் எப்படி இருக்கும் என்று ஆதி கேட்க, ஒருத்தரை பார்த்து பிடிச்சு போய் காதலிச்சு கல்யாணம் பண்றாங்க. கல்யாணத்துக்கு பிறகு காலங்களோட அழகு இல்லாம தானே போகுது. அழகில்லாம போறதால அந்த காதல் அழிஞ்சு போயிடுதா என்ன என்று கிடுக்குப்பிடி போட்டாள். அதுவும் இதுவும் ஒண்ணு இல்லம்மா என்று அவன் கூற, ஒண்ணுதான் சீனியர். பரிதாபமான நிலையில அவளை கேலி செய்ய நினைக்காம தனியா வாடுறவளுக்கு தோள் கொடுக்க தானே நினைக்குது அவன் காதல். அந்த இடத்துல அந்த காதல் எனக்கு உயர்வாதான் தெரியுது என்று கூறினாள். சி, நீ சின்ன பொண்ணு, அதான் சைல்டிஷா பேசுற. பரிதாபத்தினால வரும் காதல் நிச்சயமா நிலைக்கவே நிலைக்காது. அப்படி ஒரு காதல எந்த காதலரும் ஏத்துக்க மாட்டாங்க என்று அவன் ஆணித்தரமாய் கூற, அப்படியெல்லாம் கிடையாது சீனியர். பரிதாபமான சூழ்நிலையில நமக்கு தோள் கொடுக்க யாராவது வந்துட மாட்டாங்களான்னு தான் மனசு தேடும் என்று கூறினாள். இல்லம்மா, நம்மள பார்த்து பரிதாபப்பட்டு யாரும் வரக்கூடாதுன்னு தான் எப்பவுமே நினைக்க தோணும். என்ன கேட்டா அந்த பையனுக்கு அந்த இடத்துல உருவானது கரிசனம்னு தான் சொல்லுவேன். அது காதலே கிடையாது என்று அவன் கூற, ஸ்டாப் இட் சீனியர் என்றாள். அத்தனை நேரம் தன் வாதத்தை ஆணித்தரமாக கூறிக்கொண்டிருந்தவன் அவள் கோபத்தில் ஒரு நொடி அதிர்ந்து போக, அவனோட காதல காதலே இல்லைன்னு சொல்ல உங்களால எப்படி முடியும்? ஒருத்தரோட கேரக்டரையோ ஃபீலிங்ஸையோ தவறா சொல்லுத ரைட்ஸ் உங்களுக்கு நிச்சயம் கிடையாது. கரிசனத்தினாலோ பரிதாபத்தாலோ வந்த காதல் உங்களால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லுங்க. சரி, அது உங்க கருத்துன்னு கேட்டு போட்டு போறேன். அது காதலே இல்ல அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க. ஒருத்தரோட உணர்வுகளை மதிப்பிடுற ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. நீங்க சொல்றது வெறும் கதாபாத்திரத்தை இல்ல,
அதுக்கு எழுத்தால உசுரு கொடுத்த ஒரு எழுத்தாளரோட உழைப்ப. கதாபாத்திரமா அது இருந்தாலும், அந்த கதாபாத்திரத்தோட நெச உருவம் இங்க பல இடத்துல வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க அம்புட்டு பேரோட காதலையும் நீங்க அசிங்கப்படுத்துறீங்க என்று பொரிந்தாள். நீ எப்படி வேணா நெனச்சுக்கிடுமா. ஆனா அதான் நெசம். பரிதாபப்பட்டு கரிசனம் தான் வரும். காதல் எல்லாம் வராது என்று அவனும் காட்டமாகவே கூற, போதும் நிறுத்துங்க சீனியர் என்றவள் அவனுடைய புத்தகங்களை அவனிடம் கொடுத்துவிட்டு விறுவிறுவென எழுந்து சென்றாள். அவள் கூறிய கூற்றை ஏற்க முடியாத ஆடவனும் எரிச்சலான உணர்வோடு எழுந்து சென்றுவிட, அழகாய் அவர்களுக்குள் ஓடிக்கொண்டிருந்த நீரோடை ஒன்று கல் எறிந்ததைப் போன்று கலங்கி நின்றது. இந்த வாரம் முழுதும் கூட அவனை எங்கு பார்த்தாலும் சென்று பேசிடாது இறுக்கமான முகத்துடனே அவள் கடந்து சென்றிட, அவளது இறுகிய முகம் கொடுத்த புரிந்தறியா கோபத்துடன் அவனும் கடந்து சென்றிருந்தான். வாரம் கடந்து நாட்களுக்கு வித்திட, கோபம் கரைந்த போதும் மற்றவர் கூற்றை ஏற்க முடியாத பிடிவாதம் இருவரிடமும். ஒரு கதை படித்து வாதிட்டதுக்காக இத்தனை கோபமா என்றால், ஆம், நாம் ரசித்து படித்த கதைகளில் நமக்கு பிடித்த கதாபாத்திரங்களுக்கு நிகழும் அநீதிகளை ஏற்க முடியாததன் வெளிப்பாடே அது. கதை படித்து அதிலுள்ள கதாபாத்திரங்களின் இறப்பில் நாம் கண்ணீர் வடிப்பதில்லையா? ஏன் கதை படிக்கும்போது அக்கதைக்குள் பயணித்து நாமும் அக்கதாபாத்திரமாகவோ பாத்திரத்திற்கு வெகு நெருக்கமானவராகவோ மாறிவிடுவதே கதை விரும்பிகளின் இயல்பு. அப்படியான நிலையில் அப்பாத்திரத்திற்கு நேரும் அனர்த்தம் நமக்கே நேர்வதைப் போல் சுட்டுவிட, அதில் நமது உணர்வுகளும் சிக்கி விடுகின்றன. ஒரு கட்டம் மேல் அவள் சின்ன பெண்தானே, நானும் கோபம் கொண்டு விலகுவதா என்று தோன்றிய போதும் தானாக முன்வைக்க தயங்கி நின்றான் ஆதி. அந்த காலமெல்லாம் பெயர் தெரியாத உணர்வின் அவஸ்தையில் அவன் சிக்கி தவித்த அழகிய பொல்லாத காலம். அவளுக்குமேதான் சண்டையிட்டது அதிகப்படியாக தோன்றிய போதும் தன் கருத்துக்களில் மாற்றம் இருக்கவில்லை. இருப்பினும் இந்த தற்காலிக பிரிவு அவளுள் என்னவோ செய்தது. 10 நாட்கள் கடந்திட்ட நிலையில் அவனை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கண்டும் காணாது திரும்பி விடுபவள் 2 நாட்களாக காணவே இயலாமல் தடுமாறினாள். 2 நாட்கள் அவனை காணாததன் விளைவு 3ஆம் நாள் அவனை தேட வைத்தது. சீனியர 2 நாளா ஆளையே காண மாட்டிருக்கேடி. ஆர்கெஸ்ட்ரா ரூம்ல எங்கேனும் பாத்தியா என்று கவிதாவிடம் தாமரையால் வினவ, யாரோ சண்டைன்னு சொன்னாங்க என்று கவிதா கேலி செய்தாள். சொல்லுடி என்று தாமரையால் கேட்க, தெரியலடி நான் பார்க்கல என்றாள். அது அவளை மேலும் சோர்வாக்கியது. அன்றாடம் நூலகம் செல்பவள் இந்த பெரிய நூலகத்தை 4 முறையேனும் சல்லடையிட்டே ஓய்ந்தும் ஓயாது திரும்புவாள். மன சஞ்சலங்கள் இருந்ததால் அதிலிருந்து தப்பியோடும் பற்றுக்கோலாய் இருந்த புத்தகம் கூட அவளுக்கு இந்த ஒரு வாரமாய் சலித்து போனது. அந்த வார இறுதி மனமே இன்றி வீட்டிற்கு புறப்பட்டவள் தனது மனம் நிறைக்கும் தனது இல்லத்தில் கூட ஒன்று இயலாததில் தவித்தாள். என்னடா முகமே வாட்டமா இருக்குதாட்டிருக்கு என்று தடாதகை நாச்சியார் அவள் தாடை பற்றி வினவ, ஒண்ணுமில்ல அண்ணி, ஒரு ஃப்ரெண்டு கூட சண்டை என்று உண்மையை கூறினாள். அது சரி, ஃப்ரெண்டு கூட தானே சண்டை, ஏதோ புருஷன் கூட சண்டை போட்ட கணக்கா முகத்தை இடிச்சு வச்சிருக்கே தாயி என்று அர்ச்சனாதேவி வினவ, அவள் மனம் ஒரு நொடி அதிர்ந்து மீண்டது. ஏன் புருஷன் கூட சண்டைனாதான் மூஞ்சிய தொங்க போட்டு கிடணுமாக்கும் என்று அவள் கேட்க, இல்லதான் தாயி, ஒரு பேச்சுக்கு சொன்ன என்று பின்வாங்கிக் கொண்டார். தன் காதலாய் அவள் பாவித்த புத்தகம் கூட அவளது துயரில் துணை கொடுக்க இயலாது நின்றது. துயர் கொடுத்தோனே அதை போக்கிட வேண்டிதான் அவள் மனம் கெஞ்சியதோ. அலைபேசியை எடுத்தவள் கவிதாவுக்கு புலனத்தில் குறுஞ்செய்தி அனுப்பி தன்னை நிலைப்படுத்த முயற்சித்து அங்கேயும் சென்று அவள் புலம்பல்களையே கொட்டினாள். தாமரை உடுடி, இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த அண்ணன் படிச்சு முடிச்சே போயிடுவாக. அப்புறமெல்லாம் உன்னால பார்க்கவே முடியாது. அது இப்போது இருந்து நடக்குதுன்னு நினைச்சுக்கிடேன் என்று கவி கூறியதில் உறைந்துதான் போனாள். அதை நினைத்து நினைத்து அன்றைய இரவின் தூக்கத்தையே தொலைத்தாள் என்றாலும் மிகையாகாது. சோர்வோடு சோர்வாய் அவ்விடுமுறையை கடந்தவள் கல்லூரிக்கு சிட்டாய் பறந்திருந்தாள். நெஞ்சை முட்டிய புரிந்து கொள்ள இயலாத துக்கம் அவ்வப்போது காரணமே இன்றி அவள் கண்களையும் நிறைத்தது. விளைவு, மறுநாள் மாலை அவனை கண்டதும் அவனிடம் விரைந்து சென்று அழுதே விட்டாள்.